ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 103:5 Psalms 103 verse 5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல ஆகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குகிறார். The word of God says, the Lord satisfies your mouth with good things. You will speak good things about everything in your life. There might be situations go against your wish and will, but you will speak good things from your mouth and confess the promise of God in your life. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாயின் வார்த்தையிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் அறிக்கை பண்ணுகிறவர்களாய் காணப்படும் பொழுது நீங்கள் புதுபலன் அடைகிறீர்கள். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். When you confess the promises of God through your mouth, your youth will be renewed like the eagles. ஒரு கழுகானது தன்னுடைய வயது முதிர்ந்ததாக அதற்கு தோன்றும் பொழுது என்ன செய்கிறது? தனிமையான ஒரு இடத்தில் போய் அமர்ந்து கொண்டு தன்னுடைய அலகினாலே இறகுகளை ஒவ்வொன்றாக பித்து எடுக்கிறது. அதற்கு பின்பு அந்த இறகுகள் நல்ல முறையிலே புதிதாக வளர்வதற்கென்று சூரிய ஒளியில் உட்கார்ந்திருக்கிறது. அந்த வேளையில் புதிய இறகுகள் வரும் வரைக்கும் அது நம்பிக்கையோடு காணப்படுகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எல்லா சூழ்நிலையிலும் நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். There might be situations that you may think that you are getting older. You may think that your promises are not being fulfilled. Don't worry. Believe on the promises of God. Keep yourself away from the worldly things and keep yourself connected to God, believing that the Lord will give you the strength and He will help you to soar up like the eagles with the new strength. That is the word of God today. Whatever may be your situations, don't worry about the situations, but the Lord is with you. Have hope upon Him. He will strengthen you and He will satisfy your mouth with good things and He will meet all your needs, whatever it may be. You might be sick. You are all alone by yourself. Have hope upon Him. Believe on Him. Confess the promise that God has given to you. Dear children of God, whatever may be your need, don't worry. God is the one who supplies all your needs with good things. Believe on Him. I will pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்பும்படிக்கு புதிய வல்லமையினாலும் புதிய பலத்தினாலும் அவர்களை நீர் இடைக்கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபையும் வல்லமையும் பாதுகாப்பும் தொடர்ந்து அவர்களோடு கூட இருக்கட்டும். அவருடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்கும். அவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.